सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मवादं च हस्तामलकं च शिष्यं ज्ञान सद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिव समारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां मौनव्याख्या प्रकटित परब्रह्मतत्त्वं युवानं परिशिष्टान्ते वसति शिगनैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं गरगलित चिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितमतनं दक्षिणामूर्तिमीढे चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु चिन्न संशयाः मंगलं दिशतु मे विनायकः मंगलं दिशतु मे सरस्वती मंगलं दिशतु मे महेश्वरी मंगलं दिशतु मे सदाशिवः। आचार्य पादैः कृत दक्षिणामूर्ति अष्टकं नाम प्रकरण ग्रंथम ஆச்சாரியால் எழுதினதிலேயே ஸ்தோத்திரங்கள் எவ்வளவு எழுதினாலும் ரொம்ப இன்னி வரைக்கும் வசத்தியான வேதாந்த தத்துவங்களை கொண்டதாக கருதப்படுவது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் தான். எப்படி தெரியறது அப்படின்னா, அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியாருக்காலேயே இதற்கு வியாக்கியானம் செய்யப்பட்டதே ஒரு பெரிய காரணம் இல்லையா? இவ்வளோ பெரிய மகான் அவர் இன்னொரு மகான் எழுதின புத்தகத்துக்கு வியாக்கியானம் பண்றார். அவர் எப்பேற்பட்ட மகானா இருப்பார் அப்படின்றது நமக்கு தெளிவா புரியுது. இப்படி மானசோல்லாசம் அப்படின்னு இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணார். அந்த தட்சிணாமூர்த்தி மானசோல்லாசத்துல முதல் உல்லாசம் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் என்ற முதல் ஸ்லோகத்துக்கு பண்ணார். அதுக்கப்புறம் விரிவாக இரண்டாவது ஸ்லோகத்துக்கு பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனஹ அப்படின்னு பண்ணார். இது இரண்டாவது இல்லையா? அது ஒரு 30-34 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மூணாவது உல்லாசமாக இருக்கக்கூடிய அதாவது மூணாவது சாப்டருக்கு உண்டாந்து பார்த்தோம் இல்லையா? முதல்ல ஒரு 57 ஸ்லோகங்கள்ல இரண்டாவது உல்லாசத்துக்கு பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகத்காரணம் பிரம்மா அப்படின்ற விஷயத்தை சொன்னார். இப்ப இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது ஆரம்பிக்க வேண்டியது மூணாவது உல்லாசம், மூணாவது அத்தியாயம், மூணாவது ஸ்லோகம். எல்லாம் ஒரே அர்த்தம். யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசசா யோ போதயத்யாஸ்ரிதான் யத் சாக்ஷாத் கரணாத் பவேத் ந புனராவృத்திர்பவாம்போ நிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. முதல் ஸ்லோகத்துல விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம், இந்த உலகமே கண்ணாடியில பார்க்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் உண்மையா இல்லையா? வெளியில இருக்கிறது தோன்றது, அது எப்படி உங்களுக்கு கண்ணாடியில தோன்றுச்சுன்னா இல்லையா? அது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஊட்டியில ஒரு வீட்டுல எதிர்க்க தொட்டபெட்டான்னு பெரிய மலையெல்லாம் இருக்கு, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியில விழுது.
அந்த கண்ணாடிக்குள்ள அவ்வளவு பெரிய ரிஃப்ளெக்ஷன் இருக்குமான்னு இல்லையா? அது உள்ள பாதரசம் மொழி சோகத்துல இருக்கு அந்த கண்ணாடி. ஆனா நமக்கு எப்படி ஒரு பிரமையை உண்டு கொண்டதுன்னா அது உள்ள போற மாதிரி இதுதான் சார் நம்மளுடைய இந்திரியங்களும் இருக்கு. அதெல்லாம் வெளியில இருக்கா போலியும் உள்ள இருக்கிற மாதிரியும் காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சரீரத்துல இருந்து கொண்டே வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை காணுகிற ஜீவாத்மாவை பத்தி பேசினார். அப்புறம் ஜெகத்காரணம் பிரம்மமாக இருக்க மாயினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த ஈஸ்வரனை குறிப்பிட்டு 2வது ஸ்லோகத்தை சொன்னார். இப்போ 3வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கார். இந்த 3வது ஸ்லோகத்துல என்ன விசேஷம் அப்படின்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கிய போதகமாக இருக்கக்கூடியதாக எழுதியிருக்கார் இந்த 3வது ஸ்லோகத்துல. அதனால ரொம்ப வசக்தியாக கருதப்படுகிறது இல்லையா? ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு. ஆத்மாவில இருக்கக்கூடிய உண்மையும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பிரகாசமும் தான் பிரபஞ்சமாக தோன்றியது. இதுக்கு டெக்னிக்கலா அவர் என்ன பண்றாரு? ஆத்மாவில் உள்ள உண்மை என்ன? சத்தா. ஆத்மாவுடைய பிரகாசம் என்ன? ஸ்புரணம், வெளியில காணப்படுகிறது. இப்படி பிரபஞ்சத்துக்கு உண்மையிலேயே சத்தாவும் கிடையாது, ஸ்புரணமும் கிடையாது. ஆனா அந்த சத்தையும் ஸ்புரணமும் ஈஸ்வரனுக்கு உண்டு, ஆத்மாவுக்கு உண்டு. இந்த ஆத்மாதான் இல்லையா பிரம்மமும் ஒன்று என்று சொல்லி இல்லையா இப்போ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். யஸ்ய இவ ஸ்புரணம். யஸ்ய அப்படின்னாக்க எவருடைய அப்படின்னு இருக்கணும். எவருடைய இதா இருக்கணும் இந்த ஸ்புரணம்? உலகத்துல சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா, பரமேஸ்வர ஸ்வரூபம் தான். அந்த பரமேஸ்வரனுடைய பரமாத்மாவுக்கு சேர்ந்ததான எஸ்யேவ அவருடையதுதான் எல்லாமே. அப்படி இருக்கக்கூடிய ஸ்புரணம் அவருடைய பிரகாசம். ஸ்புரணம் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு பொருள் இருக்கு. ஒரு குடத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் பார்க்கிறேன்னு ஒரு அம்சம் இருக்கு இல்லையா? அந்த குடத்தை நான் அறிகிறேன். அந்த குடமானது பிரகாசிக்கிறது, அந்த குடமானது இருக்கிறது, அதனாலதான் பார்க்கிறேன். அந்த குடமானது பிரகாசிக்கிறது, அதனாலதான் பார்க்கிறேன். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள்லயும் 2 அம்சங்கள் இருக்கு. இருத்தல் அப்படின்னு ஒரு அம்சம், விளங்குகிறது, பிரகாசிக்கிறது, புரிய வைக்கிறது அப்படின்னு 2 அம்சம் எல்லா பொருள்கள்லயும் இருக்கு. நீங்க அது ரொம்ப விஸ்தாரமா பார்ப்போம். அத இருத்தல், விளங்குதல், இப்படி 2 விஷயங்கள் இருக்கு. இந்த பரமாத்மா கிட்ட இருந்தா இந்த பிரகாசம் எனக்கூடிய விளங்குதல் எனக்கூடியதான ஒரு பொருளானது உலகத்துக்கு வந்து சேர்ந்தது. எப்படி வந்து சேர்ந்தது? சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே. அசத்கல்பார்த்தகம், அசத் வஸ்துக்களுக்கு உண்டானதாக இருக்கு இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல உண்மையிலேயே உண்மை இல்லை. பிரகாசகத்துவம் இந்த உலகத்துக்கு கிடையாது. இந்த உலகம் ஒரு ஜடம். ஆனா இந்த உலகம் எப்படி இருக்கிறது நமக்கு? அது அப்படி உண்மை போல சதாத்மகம், அது அப்படியே உண்மை சொரூபமாக இருந்தபடி நமக்கு பாசத்தே. எவ்வளவு பிலாசபர்ஸ் பாருங்க, இந்த உலகம் இருக்கு இருக்கு இருக்குன்னு இல்லன்னு சொல்றோம் அத்வைத்தி ஒருத்தன் தான். பாக்கி எல்லாரும் சண்டை போட்டு நம்ம கையில வராங்க. இதப்பா எப்படி சொல்ற? தன்னால பாக்குற ஒரு உலகத்தை போய் இல்லன்னு சொல்றீங்களா? அசத்துன்னு எப்படியா சொல்ல முடியும்? சத்துன்னு ஒத்துக்க கூடாது. துவைத்தம் சத்தியம், ஈஸ்வரன் சத்தியம், உலகம் சத்தியம், நீங்க சத்தியம், பகவான் சத்தியம், எல்லாம் சத்தியம் சத்தியம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. என்ன ஆச்சரியம் பார்த்தாலும் இது இல்லையா? அசத்கல்பார்த்தகமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சதாத்மகம் பாசத்தே அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு புரிய வைக்கணும்னா, சாட்சாத் தத்துவமசீதி வேத வச்சசா யோ போதயதி ஆஸ்ரிதான் அப்படின்னு. யஹா ஆஸ்ரிதான் துவம் இல்லையா? அந்த உலகத்தை அந்த பரமாத்மாவை அடைந்தவர்கள் எல்லாம் பார்த்து அவர் துவம்
ததசி நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு அத்வைத்தம் சொல்றது. நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு அது எப்படி அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல பார்ப்போம். தத்துவமசி நீதான் அந்த பிரம்மம் அப்படின்ற அது என்ன அது அதுதான் தாத்பரியம். என்டையர் 1180 சாகை இல்லையா, 4 வேதங்கள் 1180 சாகைகள் மூலமாக நமக்கு அறியக்கூடிய விஷயம் என்ன, 1180 சாகை இருந்ததுன்னு சொல்றாங்க அந்த காலத்துல. இப்போ 150 தான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்ல. அதுலயும் முழுக்க கர்மகாண்டத்தோட சேர்த்ததாக ஒரு 10-15 தான் கிடைச்சிருக்கு. இப்படி என்டையர் வேதா எல்லா வேதங்களையும் மொத்தமாக சேர்ந்து பார்த்தா எதுல தாத்பரியம் அப்படின்னா இந்த தத்துவமசி அப்படின்ற உபதேசத்தான் போதையத்தி. இதைத்தான் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் சாட்சாத் போதையத்தி நேராக இதைத்தான் உபதேசிக்கிறது, அறிவுறுத்துகிறது. சாட்சாத் கரணாத் இதை யார் ஒருவன் சாட்சாத்காரம் பண்ணுகிறானோ புரிந்து கொள்கிறானோ, நானே பிரம்மம் நானே பிரம்மம் எந்த வேதம் எந்த ரிஷிகள் எந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்கிறார்களோ அது நிச்சயமாக நானாதான் இருக்க வேண்டும், அதை ஊறி புரிந்து கொள்ள வேண்டும். அது புரியாம இருந்தா நமக்கு கன்ஃபியூஷன் தான் வரும். அதை நன்றாக புரிந்து சாட்சாத்காரம் பண்ண வேண்டும். அப்படின்னாக்க என்ன அர்த்தம், நேருக்கு நேராக அறிய வேண்டும். அது யாரோ ஒருத்தர் காதுல சொல்லி அது எனக்கு வந்ததுன்னா அந்த அறிவு ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜா போயிடும், உலகத்துல இருக்கக்கூடிய அறிவு மாதிரி போயிடும். இந்த அறிவு எப்படி, எனக்குள்ளேயே நான் அதை உணர வேண்டும், அதை சாட்சாத்கரணாது அதை அறிந்தால்தான் பவாம் போனிதௌ இந்த சம்சாரம் எனக்கூடிய பவம் எனக்கூடிய அம்போனிதி அப்படின்னாக்க கடல், இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் எனக்கூடிய வாழ்க்கையாக இருக்கு இந்த சம்சார கடல். இந்த சம்சார கடல்ல இருந்து நாம தப்பிச்சோம்னாதான் இல்லையா, புனராவளி இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள பிறக்காததான ஒரு நிலையானது இல்ல, அந்த புனராவிருத்தி நபவே மறுபடியும் இந்த உலகத்துக்கு திரும்பி வருதல் என்பது ஏற்படாதோ, அப்பேற்பட்ட அந்த சாஸ்திரமும் அந்த குருவும் அந்த பிரம்மமும் வேறில்லப்பா. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தி இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஆச்சாரிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு அந்த பரமேஸ்வர மூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம். இவ்வளவுதான் விஷயம் இல்லையா. இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்புரணம் சத்தான்னா என்ன, ஸ்புரணம்னா என்ன, சத்கல்பார்த்தகம் அசத்கல்பார்த்தகம் ரெண்டு இருக்கு. சத்துன்னா என்ன, அசத்கல்பார்த்தகம்னா என்ன, சதாத்மகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் மானசோல்லாசத்துல பிச்சு பிச்சு நமக்கு புரிய வைப்பார். இப்ப நம்ம சாதாரணமா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை மேலோட்டமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு இருக்கு இருக்கிறதுனால தானே தெரியுது, இன்னொன்னு தெரியறதுனால தானே அது இருக்குன்னு சொல்றேன். இருத்தல் தெரிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது இல்லாத பொருள் ஏதாவது இருக்கா, இருக்கு. முயல் கொம்பு உலகத்துல யாராவது பார்த்திருக்க முடியுமா, இனிமே பார்க்க முடியுமா, இப்ப இருக்கோ இல்ல. இதெல்லாம் அசத் பதார்த்தங்கள், இல்லவே இல்லை. மலடி மைந்தன் ஒருத்தன் இருப்பானோ, எப்போ மலடிக்கு குழந்தை பிறந்துச்சோ அப்போ மலடி இல்ல, மலடி மைந்தன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பானோ, முயல் கொம்பு என்று ஒன்று இருக்குமோ, இதெல்லாம் இல்லாத பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம், 3 காலத்திலையும் இல்லாதது. சத் அப்படின்னா என்ன அர்த்தம், 3 காலத்திலையும் இருக்கிறது. உலகத்துல அப்படி இந்த பொருள்கள்லாம் இருக்க, இதெல்லாம் 3 காலத்திலயும் இருக்குமோ இல்ல. எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் அழிந்து தான் ஆகணும் இல்லையா, இது ஜெனரல் ரூல். இதுல இருந்து எத் கிருத்தகம் தது அனித்தியம், எது உண்டாச்சோ அது அழிந்துதான் ஆகணும். எப்போ ஒருத்தனுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு டேட் ஆஃப் டெத் ஸ்டார்டர் இல்லையா. இதெல்லாம் இவர்கள்லாம் அப்ப சத் கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது, முயல் கொம்பு கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது, மலடி மைந்தன் கேட்டகரியும். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, இது சதசத் விலட்சணம். சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, இது ஒரு 2 கட்டான் அப்படின்னு அர்த்தம். இல்லையா, நம்மளாம் இந்த கேட்டகரியில இருக்கோம். இப்படி 2 கட்டான், உண்மையும் இல்லை
பொய்யும் இல்லை, ஆனா கொஞ்ச நாள் இருப்போம் இல்லையா? இப்படி இருக்கிறது தான் இதுக்கும் அசத்துன்னு தான் பேரு இல்லையா? இந்த அசத்துக்கு எப்படி இருக்கும்னா, இருக்க மாதிரி தோணும், விளங்குற மாதிரி தோணும், ஆனா உண்மையிலேயே இல்ல, விளங்குதல் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு சேர்ந்தது இல்ல. அந்த இருத்தலும் விளங்குதலும் இந்த பொருள்களை சேர்ந்து இல்ல, இந்த பொருள்களுக்கு அப்பால் ஒண்ணு இருக்கு, அதை சேர்ந்தது அப்படின்னு. அப்படின்னா அது எப்படி செய்யுதான்? கயத்துல தெரிகிற பாம்பு போல. பாம்பு பயந்தவனுக்கு இருந்தது, அதனாலதானே பயந்தான் இல்லையா? அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அது கயறுன்னு தெரிஞ்ச உடனே பயம் போகிறது. அதே மாதிரி எங்க இருந்து வந்தது அந்த பாம்பு? அது எப்படி இருந்தது? அதுக்கு வந்தா மாதிரி இருக்க, டேட் ஆஃப் பர்த் இருக்கா மாதிரி இருக்க, டைம் ஆஃப் டெத் இருக்கா மாதிரி இருக்க, டைம் ஆஃப் பர்த் இருக்கா, ஆனா எல்லாம் போய் இல்லாத ஒரு பாம்புக்கு ஆஹா நான் அதை பார்க்கும்போது வண்டானது, அது கயிறு தெரிஞ்ச உடனே போயிடுத்து அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு? நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்துக்கு சமானமாக இருக்கிறது. அங்க இருக்கிறது என்ன? கயிறு ஒன்றுதான் அங்க இருக்கு அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அப்படின்னா அந்த கயிறு சத்து இல்ல, சத்துனாக்க மறைஞ்சு போகக்கூடாது. கயிற்றுல பாம்பு தோன்றதுனால இது அசத்து என்று சொல்ல முடியாது இல்லையா? சத்து என்றும் சொல்ல முடியாது. இப்படி இருக்கு, சதசத் விலட்சணமா இருக்கு. இது எப்படின்னு பதில் சொல்லலாம்னு பார்த்தா கன்ஃபியூஷனுக்கு மேல கன்ஃபியூஷன். அதனால அனிர்வச்சனீயம்னு வேற சொல்லிருக்கு இல்லையா? அதனால கயரே பாம்பாக தோன்றுவதாலையும், பாம்பு தோன்றும் போது கயர் தெரியாததுனாலையும், கயிறு தெரிந்ததும் பாம்பு மறைவதாலையும், கயிற்றுள் உள்ள சத்தையும் ஸ்புரணமும் பாம்பில் தோன்றுகிறது இல்லையா? கயத்துல இருக்கக்கூடிய சத்தையும் இருத்தலையும் கயத்துல இருக்கிற சோழனும் இப்ப என்ன இருக்கு? இல்லாத பாம்புல தோன்றது. இந்த மாதிரி லோகத்துல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கோ இல்லையோ, அதே மாதிரிதான் இந்த உலகம். பரமாத்மால இருக்கக்கூடிய சத்து, பரமாத்மால இருக்கக்கூடிய ஸ்புரணம் இந்த உலகத்துக்கு வந்து தோன்றதுனால இந்த உலகம் உண்மையாக இருக்கும்படி அப்படின்னு தோன்றது. உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்துக்கு சத்தா ஸ்புரணங்கள் கிடையாது இல்லையா? கயிற்றுல தோம்பு பாம்பு மறைந்து விட்டாலும் கயிறு ரொம்ப நாள் இருக்கிறதுனால கயிறை சத்துன்னு சொல்லிடுறோம். உண்மையிலேயே விஷயத்துக்கு வந்து அந்த கயிறுன்ற ஞானம் வந்த பிறகு அந்த பாம்பானது மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி சர்வம் பிரம்மம் என்ற ஞானம் வந்தா இந்த பிரபஞ்சமானது மறைந்து போகிறது. ஆகையினால ரஜ்ஜு சர்ப்பம் போலத்தான் இந்த பிரபஞ்சமும் சதசத் விலட்சணமாக அனிர்வச்சனீயமாக பொய்யாகவே இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். சரி, எதனால அப்படி தோன்றது? நாம இந்த சரீரத்தை நான் என்று நினைத்ததுனால, இந்த பொய்யான தேகத்தை ஆத்மா என்று நினைத்ததுனால எல்லா அனர்த்தங்களும் எனக்கு வந்து சேர்ந்தது இல்லையா? இந்த பகவானுடைய உண்மையான சொரூபம் தெரியாம இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் அவர்தான் இயக்குகிறார் நினைச்சதுனால அல்ல நமக்கு அப்படி தோணுகிறது. உண்மையிலேயே பார்த்தோமே ஆனால் இல்ல, இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜகத்து இல்லையா, ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த காரணத்துவம் அப்படின்றத கழட்டி விடுங்க. கழட்டி விட்டா என்ன இருக்கும்? தத்தாஸ்புரணமாக இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யம் தான் இருக்கும் தத்துல. சரி, தொம்முல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சரீரம், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ கழட்டி விட்டா என்ன நிக்கிறது? சைத்தன்யம் மாத்திரம்தான் நிக்கிறது இல்லையா? தத்து துவம், அந்த சைத்தன்யம் தான். எதை நீங்க சாகங்காரஸ்ய ஜீவசிய, எனக்கு நான் எனக்குடைய எண்ணம் இருக்கிறது, நான் கிஞ்சிக்யன் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும்ன்ற எண்ணம் இருக்கு, அதனால நான் சின்னவன் நான் ஜீவன் நினைச்சேன். பகவான என்ன நினைச்சேன்? அவர் எல்லாம் தெரிந்தவர், அவருக்கு அகங்காரமே கிடையாது, அவர் எல்லாமும் அவருக்கு சமமா பார்க்கிறார். அதனால அவரோட எப்படி என்ன நீங்க ஒப்பிட முடியும்? நான் வேற அவர் வேற அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த சமயத்துல அப்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்த உபாதியினால வந்ததுப்பா, இதெல்லாம் விட்டுடுங்க. அவருக்கு ஜகத்துன்ற உபாதியை எடுத்துரு, உனக்கு இந்த சரீரம்ன்ற உபாதியை கழட்டி விட்டுருங்க. எது இருக்கோ அதுதான் எஞ்சி நிற்கிறதோ அதான் சைத்தன்யம். அந்த சைத்தன்ய அம்சத்துலதான் உனக்கு இங்க தத்து தோமசி அப்படின்னு கூறப்பட்டது. பிரம்ம சத்தியம், ஜெகத்து மித்யா, ஜீவோ பிரம்மைவ அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்களை உபதேசிக்கிறது. இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான், இந்த உலகம் பொய், பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், நீயும் சத்தியம், நீயும் பிரம்மமும் ஒன்றுதான் அப்படின்ற சைத்தன்யாம்சத்துல
நீரும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு தத்துவமசீதி வேத வச்சசா என்று வேத வாக்கியங்கள் எல்லாம் கூறுகிறது. இதை அந்த தத்துவமசியை எப்படி அறியணும்? லட்சணையா அறிய வேண்டும். லட்சணையா அறியறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நமக்கு தெரிஞ்ச கதை இருந்தாலும் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துவேன். கங்காயாம் கோஷகா அப்படிங்கிற விஷயத்துல வாச்சியார்த்தம் கங்கையில இடச்சேரி இருக்குன்னு சொன்னாலும் கங்கையை விட்டு கரையில் தான் இடைச்சேரின்னு புரிந்து கொள்கிறோம் அல்லவா? இது மாதிரி புரிந்து கொண்டோமானால் வாக்கியார்த்தத்துல சொன்ன கங்கையை தியாகம் பண்ணிட்டு இல்லையா, கரையை என்ற ஒரு பாகத்தை பிடித்து கொண்டு இல்லையா, இது தியாக லட்சணம்னு பேரு. சொன்ன வார்த்தையை விட்டுட்டு இன்னொன்னு கரையை பிடிச்சுக்கிறீங்க. கங்கையை விட்டுட்டு கங்கையில இடச்சேரி இருக்குன்னு சொன்னா கங்கையில எங்கேயா இருக்கும், கங்கையை விட்டுட்டு கரையில இருக்கு இடச்சேரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரேஸுக்கு போகும்போது வெள்ளை ஓடுறதுன்னு சொன்னா வெள்ளை எங்கேயாவது ஓடுமான்னு, கலர் எங்கேயாவது ஓடுமான்னு வெள்ளை குதிரை ஓடுறதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய வெள்ளைன்றத வெள்ளை குதிரைன்னு புரிஞ்சுட்டு அந்த குதிரையோட சேர்ந்து பாகமா ஒரு பாகத்தை சேர்த்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒண்ணுத்த தியாகம் பண்ணி புரிஞ்சுட்டீங்க, ஒண்ணுத்துல பாகத்தை வச்சு புரிஞ்சீங்க. இதை தவிர இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது என்ன எக்ஸாம்பிள்? சோயம் தேவதத்தஹா. எங்கேயோ சின்ன வயசுல தஞ்சாவூர்ல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது நான் பார்த்த பையனை நான் இப்ப டெல்லியில பாக்குறேன். பார்க்கும் பொழுது இல்லையா, அந்த காலத்துல இருக்கக்கூடிய அப்பா அவன் எப்படி இருந்தான், தூங்கி வச்சுட்டு மூக்கொழிக்கிட்டு நிஜார் போட்டுட்டு இருந்தான். நானும் அப்படித்தான் இருந்தேன். இப்போ அவனை ஒரு 20-25 வருஷம் பொறுத்து டெல்லியில பாக்குறேன். அவன் இப்ப சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கான், நானும் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். 2 பேரும் இவன் அப்படி பாக்குறான், என்ன பாக்குவான், கேட்டவன் நீ ராஜகோபால் தான், நீ ராமசாமி தானே அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த ராமசாமிய? இப்பதான் அவன் வேற ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கானே. அவன் அப்ப குழந்தையானா இருந்தான், இப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான். இப்ப அவனுக்கு தலையெல்லாம் கொஞ்சம் நரைச்சு கூட போயிருக்க இல்ல, அப்ப அவனுக்கு இல்லையே இப்படி இருந்தா எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த தேசம் அந்த காலத்தை பிடிக்கிட்டீங்க, இந்த தேசம் இந்த காலத்தை பிடிங்கி பார்த்து அவங்ககிட்ட ஒரு பாகமும் தியாகமும் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணீங்க. சில விஷயங்களை தியாகம் பண்ணீங்க, சில விஷயங்களை பொருத்தி பார்த்தீங்க. பார்த்து கண்டுவிட்டே ஆமாண்டா ஞாபகம், நான் நீ ஒரே பெஞ்சில தானே உட்கார்ந்தோம், நல்லா ஞாபகம் இருக்கு, கிராமத்துல நம்ம ஒன்னா தானே போவோம் அப்படின்ற கதையெல்லாம் பேசுகிறோம் என்றால் அவனே இந்த தேவதத்தன். அதே சோயம் ராமசாமி, அயம் ராமசாமி, இதோ இந்த ராமசாமி, சகா அவன்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த நீ சைதன்யமாக இருக்கக்கூடிய நீ அந்த பரமாத்மாதான் அப்படின்னு சொல்றது. பாகத்தியாக லட்சணத்தினால அறியக்கூடியதாக இருக்கக்கூடிய தத்துவமசீதி வேத வச்சசா இல்லையா, யோ போதயதி, இதுதான் இந்த அறிவுறுத்துகிறது இந்த வேத வாக்கியங்கள். இதை அறிந்து கொண்டால் சாட்சாத்கரணாது இல்லையா, இந்த சம்சார கடலில் இருந்து புனராவர்த்தி, திரும்பியும் இவன் பிறப்பதில்லை. இந்த ஆத்ம ஞானம் வந்து விட்டதே ஆனால் பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்ட்டார். இப்படி இறைவனுடைய அடியை சேரணம் பரமாத்மாவை அறிந்து கொண்டோமே ஆனால் திரும்பவும் இந்த ஜென்மாவானது நமக்கு ஏற்படாது அப்படின்னு ஆச்சாரியார் இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மம், அவர்தான் குரு, அவர்தான் தட்சிணாமூர்த்தி. இந்த 3 வேறு இல்லை. பிரம்மம் வேற இல்லை, நம்ம குரு வேற இல்லை, தட்சிணாமூர்த்தி வேற இல்லை. அப்பேற்பட்ட அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். இதுல முக்கியமா எப்படி சார் அந்த பிரம்மமோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நாமளும் இந்த பொருள்களும் ஒன்னாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் கேள்வி. இதை தீர்த்து வைக்கக்கூடியதுக்காக தான் சுரேஸ்வராச்சாரியார் என்ற மகான் இந்த மானசோல்லாசம் என்ற வியாக்கியானத்தை எழுதியிருக்கார். இத முதல்ல பார்ப்போம். மானசோல்லாசத்துல 3வது சாப்டர்ல இல்லையா கேட்கிறார், சத்தா ஸ்புரத் தே பாவேஷு குத ஆகத்ய சங்கதே பிம்பாதி தர்ப்பண ஞாயாத் இத்தம் ப்ருச்சன் பிரபோத்யதே. சத்தா ஸ்புரத், சத்தா சத்தா அப்படின்னா இருத்தல், ஸ்புரத்து தெரிகிறது, இருக்கு தெரிகிறது, இருக்கு பிரகாசிக்கிறது, அறிகிறேன் அது தோன்றுகிறது. இப்படி 2 விஷயம் இருக்கு. நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் அதுல 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒண்ணு
இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கிறது, இன்னொன்னு எனக்கு அது தெரிகிறது, தோன்றுகிறது அப்படின்னு ரெண்டு அம்சம். இருக்கு, தோன்றுகிறது. சத்தா ஸ்புரத்து, இது எங்க இருக்கு? தே பாவேஷு, பாவம் அப்படின்னாக்க பொருள்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களிலேயும் இந்த இருத்தல், தோன்றுதல் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொல்றல. இது குத ஆகத்திய சங்கத்தே, எங்க இருந்து சார் இது வந்து சேர்ந்தது? இந்த இருத்தலும் தோன்றுதலும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் எங்கேந்தையா வந்து சேர்ந்தது? விசாரம் பண்ண வேண்டாமா? இல்லையா? ஏதோ தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு பொருள் இருக்குன்னா இதை பார்க்கிறேன் என்ன அப்படின்ற, இதை குடம் என்று அறிகிறேன் என்ன, இதை குடமாக அறிந்தவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடமானது இருக்கு, தோன்றுகிறது, அதனாலதான் எனக்கு தெரிகிறது. அப்படின்னா எனக்கு தெரிகிறது இது குடம் என்பது அப்படின்ற விஷயம். அது எப்ப தெரியும்? இருக்கிறது, அதுல ஒரு பிரகாசம் இருக்கு, அப்படி இருக்கிறதுனால்தான் தெரியுது. இந்த இருத்தலும் பிரகாசமும் எங்கேந்தையா வந்தது இந்த பொருள்களுக்கு? இத கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டார். சத்தா ஸ்புரத்தே பாவேஷு குத ஆகத்திய சங்கத்தே, எங்கேருந்து சார் வந்து இது கலந்தது? பொருள்கள்ல எப்படி சார் அந்த சத்தையும் ஸ்புரணமும் வந்து சேர்ந்தது? பிம்பாதி தர்ப்பஜாயாத், இல்லையா? இது உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க? பிம்பாதி தர்ப்பணஞா, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாம் ரிஃப்ளக்ஷன் இன் மிரர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இல்லையா? இதை கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க. இத்தம் பிரச்சனை, இல்லையா? இதை வினவுகிறான். யாரு? ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறார். நம்ம தான் கேட்கிறோம். இப்போ எப்படி சார் சொல்றீங்க? நீங்க தான் இந்த உலகத்தை கண்ணாடியில பாக்குற பிரதிபிம்பம் மாதிரின்னு சொல்லிட்டீர்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன இதுக்கெல்லாம் இருத்தல்லான்றது, தோன்றுதலானது எங்கேருந்து வந்தது? ஆமா, இது பிரபோத்தியத்தை, அதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு எங்க ஆச்சாரியால் நினைச்சார். ஆதிசங்கர பகவத்பாதா நினைச்சு எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் சத்கல்பார்த்தகம், அந்த பானாக்கருடைய கேள்வி இருக்குல்ல சார், சத்தையும் ஸ்புரத்தையும் எப்படி சார் வந்தது உலகத்துல இருக்க? நீங்க தான் சொன்னீங்களே கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் மாதிரி இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டேல, இந்த பொய்யா இருக்கிறது எனக்கு இருக்கா மாதிரி தோன்றது, எனக்கு பார்த்தா தெரியறதே சார், பசி சாப்பிட்டா போறதே சார், இல்ல உலகம் இருக்கா மாதிரி தான் தோன்றது, எங்கேன்னு சார் வந்தது இந்த சத்தையும் தோன்றுதலும் இந்த உலகத்துல இருக்கிற பொருளுக்கு அப்படின்னு அந்த டவுட் இருக்கும் இல்லையா மனிதர்களுக்கு, அந்த மாணவனுக்கு இருக்கு இல்லையா? அதை புரிய வைக்கிறதுக்காக ஆச்சாரியா எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் வாசதே, அசத்கல்பார்த்தகமாக இருக்கக்கூடிய இது சத்தாக தோன்றுகிறது, ஸ்புரணமாக தோன்றுகிறது, சத்தாவாக தோன்றுகிறது. எப்படி? சாட்சாத் தத்துவமசி இது வேத வச்சசா, தத்துவமசின்ற வேத வச்சனங்கள் மூலமாக இது புரிய வரும்பா. இந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் பரமாத்மா கிட்ட இருக்கு, உங்க கையில சைத்தன்யம் இருக்கு, அந்த சைத்தன்யமும் இந்த சைத்தன்யமும் ஒன்று என்ற அறிவு ஒத்துட்டே ஆனால், இதை நீங்கள் சாட்சாத்காரம் பண்ணீர்களே ஆனால் இந்த சம்சாரம் என்ற கடலில் இருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். இந்த சம்சார கடல் உங்களுக்கு கிடையவே கிடையாது, இது ஒரு தோற்றம். உங்களுக்கு சம்சாரம் என்பதே உண்மையிலேயே கிடையாது. நீங்களா இந்த சம்சாரம் உங்களுக்கு இருக்க மாதிரியே, எனக்கு இவ்வளவு கஷ்டம், எனக்கு பொண்டாட்டி அப்பா அம்மா இவெல்லாம் இருக்கா, பொண்ணு இருக்கு புள்ள இருக்கு அப்படின்னா ஒரு தோற்றம். இந்த தோற்றத்துல ஏமாந்து போயிட்டீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு இது எதுவுமே சொந்தம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை சாட்சாத்காரம் பண்ணீர்களே ஆனால் இந்த விஷயம் புரியும். இதற்கு குண அனுகிரகம், பரமாத்மா அனுகிரகம், தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் ஆவசியகம் அப்படின்னு சொன்னார். இப்போ அப்படியா சொல்றாரு, இதை நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ சதாத்மகம் இல்லையா, அவருதான் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தேன்ற வார்த்தையை பிடிச்சிட்டார். இதை எடுத்து நன்னா இதை போட்டு நன்னா ஆராய்வோம். ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியர் எழுதினார்னாக்க அதை முன்ன பின்ன உலுக்கி பிரிச்சு பார்த்தாதான் நமக்கு புரியும் என்ன மீனிங் இல்லையா. இப்ப அந்த காரியத்தை பண்ண போறார் சுரேஸ்வராச்சாரியார். அசத் கல்பேஷு பாவேஷு
ஜடேஷு க்ஷணநாசிஷு அஸ்தித்வம் ச பிரகாசத்வம் நித்ய நித்யாத் சங்கிராமதீஸ்வராத். கேள்வி பதில் முதல்லயே சொல்லிடுறேன். இந்த உன்னுடைய கேள்வி என்ன? இந்த அஸ்தித்வமும் பிரகாசகத்துவம் ஸ்புரணமும் இருத்தலும் தோன்றுதலும் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டே இல்லையா? அஸ்தித்வம் ச பிரகாசத்துவம் ச நித்யாதி இல்லையா ஈஸ்வராது சங்கிராமதி. அவ்வளவுதான் இதுக்கு பதில்பா. அது நித்யாதி ஈஸ்வராத், நித்தியமாக இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்காரு, அதுல இருந்து வந்துதான்பா சேர்ந்தது இந்த அஸ்தித்வமும் பிரகாசகத்துவமும் அப்படின்னு. பிரகாசத்துவமும் எப்படி சார் அப்படின்னு கேக்குது இல்லையா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அஸ்தித்வம் பிரகாசகத்துவம் இந்த ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாரு. எங்க இருக்கு? அசத் கல்பேஷு, இல்லாத எல்லா உலகத்துல ஜடம். கல் இருக்கு, மண் இருக்கு, என்னுடைய புத்தி இருக்கு, சரீரம் இருக்கு, எல்லாம் ஜடம், ஒரு நாள் எரிக்கப்பட வேண்டியது. இதுல எப்படி அஸ்தித்வம் பிரகாசகத்துவம் வரும்? கல் இருக்கு, கல்லுல எப்படி சார் இருத்தல் என்பது வந்தது? கல்லு என்று நீங்கள் அறிகிறீர்களே, அந்த அறியும் தன்மையானது எப்படி வந்தது? இதெல்லாம் அசத்தாச்சே, எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்கிறார். இல்லாத நிலைகளாச்சே இது ரெண்டும். அது ரெண்டும் எந்த எதுக்கு சேர்ந்தது? இந்த நிலைகள் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு சேர்ந்தது. இது எப்படி பொருள்களுக்கு வந்து சேரும்? பாவேஷு, அதுவும் பொருள்களுக்கு எப்படி வந்து சேரணும்? அது எப்படிப்பட்ட பொருள்? ஜடேஷு பாவேஷு, ஜடமான பொருள்களுக்கு சம்பந்தம் இல்லாத நிலைகள் எப்படி? அது மாத்திரம் இல்ல, க்ஷணநாசிஷு, அழியும் தன்மையாக இருக்கிறது. உலகத்துல நான் பார்க்கிற பொருள் எல்லாம் ஒரு நாள் அழிய போறதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அதுக்கு இருத்தலும் தோன்றுதலும் இந்த ரெண்டும் எப்படி சார் வந்து சேரும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஈஸ்வரா நித்யா, ஈஸ்வரன் கிட்ட இருந்தா அதனுடைய இருத்தலும் தோன்றுதலும் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா? வந்து சேர்ந்தது ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் இந்த சத்தாத்வமும் புரணத்துவமும் வந்து சேர்ந்தது. அதனால ஈஸ்வரன் தான் காரணம். காரணத்துலாம் அது இருந்தது. அந்த காரணத்துல இருந்து உண்டான பொருள்கள் இதெல்லாம் காரியங்கள். காரணத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் காரியத்துல வருது. சகஜம் தானப்பா இல்லையா? மண்ணுல இருக்க நூல்ல இருக்கக்கூடிய வெள்ளத்தனம் துணிக்கு வந்து சேர்றது நியாயம் தானே? துணியில நூல்ல இருக்கக்கூடிய கருப்பு துணியிலையும் வந்து சேருமோ இல்லையோ? ஆகையினால காரணத்துல எது இருக்கோ அது காரியத்துல வரும். காரணத்துல பிரம்மத்துக்கு அந்த சத்தையும் அந்த சித்தும் இருக்கு. அந்த சத்தும் சித்தும் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் வந்து சேர்ந்தது இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆத்மசத்தைவ சத்தா ஏஷாம் பாவானாம் ந ததோதிகா ததைவ ஸ்புரணம் சைஷாம் ஆத்மஸ்புரணதோதிகம். அப்பா ஏஷாம் பாவானாம் இல்ல சத்தா, நாம பார்க்கக்கூடிய பாவானாம்னா பொருள்கள் இல்லையா? நாம பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்துக்கும் அந்த சத்தானது எப்படி வந்து தெரியுமா? அந்த சத்தா எப்படி வந்தனா அதெல்லாம் ஆத்ம சத்தா, உங்களுடைய சத்தா தான்பா, ஆத்மாவுடைய சத்தா. புரியலையே சார் அப்படின்னா இன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க பாக்குறீங்க உடம்பு வேற படம் வேற பாக்குறீங்க இல்லையா? நான் பாக்குறேன். இப்போ ஐபேட பார்த்தேன். இப்ப எனக்கு ஐபேட் ஞானம் வந்தது. அதுல இருந்து இப்ப இந்த புஸ்தகத்தை பார்த்தேன், இந்த புஸ்தக ஞானம் வந்தது. பக்கத்துல ரிமோட்டை பார்த்தேன், ரிமோட் ஞானம் வந்தது இல்லையா? பேனா ஒண்ணு பார்த்தேன், பேனா ஞானம் வந்து எப்படி ஞானம் மாறி 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 வேற 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 வேறன்னு வருது. அப்போ வேற 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 வேறன்னு வருதுன்னா இல்லையா? இப்போ வேற வேறன்னு இருக்கும்போது ஆத்ம ஞானம் இருந்தாதான் இது வரும் அப்படின்னு சொல்றல. இது எப்படி வருது? தனித்தனி சத்தா இருக்கா மாதிரி தெரியுது, தனித்தனியா பிரகாசம் இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா இங்கதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, என் கைய பாருங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் என்ன பார்த்தீங்க? என்னுடைய கையை பார்த்தீர்கள்.
உண்மையிலேயே நான் இந்த பிரகாசத்தை என்னுடைய கையானது தடுக்கிறது. நீங்க என்ன பொய்ய சொல்றீங்க? என்னுடைய கை பிரகாசிக்கிறதுன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என் கை தெரியறது சார் உங்க கையீங்க. நான் என்ன பண்றேன்? இந்த பிரகாசத்தை தடுக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கீங்க? பிரகாசத்தை நான் தடுக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கை தெரியறது அப்படின்றீங்க இல்லையா? பொருள்கள் எல்லாம் பிரகாசிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிரகாசம் இருந்தாதானே இது தெரியறது உங்களுக்கு. இந்த பிரகாசம் இல்லாம தனிக்கத்தானே யாருக்காவது பிரகாசிக்கக்கூடிய சொரூபம் இருக்கா? இல்ல இல்ல. கல்லு பிரகாசிக்குமா? உங்க தேகம் பிரகாசிக்குமா? நீங்கள் இல்லாமல் யோசிச்சு பாருங்க. ஆத்மா இல்லாமல் பிரகாசிக்குமா? உங்களுடைய கண்ணு ஆத்மா இல்லாமல் கண்ணு பார்க்க முடியுமா? ஆத்மா இல்லாமல் உங்க மனசு வேலை செய்யுமா? உயிர் இல்லாமல் உங்களுடைய இன்டலெக்ட் ஆனது வேலை செய்யுமா? எதுவுமே வேலை செய்யாதுன்னா என்ன அர்த்தம்? அவர் இருந்தார்னா இதெல்லாம் வேலை செய்யும், அவர் இல்லைன்னா இதெல்லாம் வேலை செய்யாது. இதெல்லாம் வேலை செய்யறதுன்னா இருத்தல் இருக்கு, விளங்குகிறது. இந்த இருத்தல் விளங்குதல் ரெண்டுமே கொடுக்கறது யாரு? நான். எப்படி அதை பார்ப்போம். இப்போ ஒரு குடத்தை பார்க்கிறேன். ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வேதாந்த பரிபாஷையில ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஒரு குடம் இருக்கு. என்னுடைய கண்ணானது அந்த குடத்தை பார்த்தது. பார்த்த உடனே என்னுடைய மனசு இத சாஸ்திரம் சொல்றது புரியறது கஷ்டம், ஆனா அப்படியே ஏத்துக்குங்க. அது என்ன சொல்லியிருக்கோ அது. என்னுடைய மனசானது அங்க போச்சு. அந்த மனசானது போய் கடாகார விருத்தியா ஆயிடுச்சு, குடமாகவே ஆகிவிட்டது. என்னுடைய மைண்டு குடத்தை பார்த்த உடனே குடமாகவே மாறிவிட்டது. விருத்தி எண்ணமாக மாறிவிட்டது. எண்ணமாக மாறிவிட்டு அது எனக்கு இது குடம் அப்படின்னு அறிவிக்கிறது. இது குடம் என அறிவிக்கிறது இல்லையா? எது இங்கேருந்து அங்க போச்சு, எது எங்கிட்ட திருப்பி வந்தது? என்னுடைய மனசு ஜடம் இல்லையா? என்னுடைய கண்ணு ஜடம். என்னுடைய கண்ணோ மனசோ வேலை செய்யணும்னா நான் இருக்கணும். நானானது இந்த கண்ணுலயும் அந்த மனசுலயும் பிரதிபலிச்சிருக்க. இந்த நானோட சேர்ந்த மனசுதான் அங்க போச்சு. அங்க போனோடனே இது குடம் அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்தி என்கிட்ட வந்துருச்சு. இப்போ அந்த ஞானம் என்னாச்சு? மயா ஞானம், நான் அறிகிறேன் அப்படின்னு அது அறிஞ்ச ஞானம் இல்லையா? அடுத்து படத்து ஞானம் உண்டு. ஒரு துணியை பார்த்தேன், என்னுடைய மனசு அந்த துணியாக மாறிட்டு அந்த மனசுல இருந்து இது துணி என்ற நாலேஜ் வந்தது. இப்படித்தான் நான் அறிகிறேன். எல்லாத்துக்கும் பாருங்க, ஆத்மா போகாம இந்த மனசுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், உங்க பொண்ணு டெல்லியில இருக்காள, சௌக்கியமா இருக்காளா? டெல்லியில இருந்த போல இருக்க 10 நாளைக்கு அப்படின்னு கேட்டா. நான் கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது பாருங்க. இல்ல நீங்க ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, கிராமத்துக்கு போயிட்டு வந்தீங்க வச்சுக்கீங்க. இல்ல நீங்க அலகாபாத்துக்கு போயிட்டு வந்தீங்க, இல்ல பிரயாகராஜுக்கு. இப்ப நான் அதை பத்தி பேசும்போது ஒரு நிமிஷம் உங்க மனசாக பிரயாகராஜுக்கு போயிட்டு வருது. எப்படி போகும்? உங்களுடைய மனசு ஜடமாச்சே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனசு பிரயாகராஜுக்கு, அதுக்கு முன்னாடி ஆத்மா போயிட்டு, ஆத்மாவும் மனசு சேர்ந்து போய் வந்ததுனாலதான் உங்களுக்கு நான் பிரயாக் போனதை இப்ப இவர் பேசும்பொழுது என் மனசு இப்ப போயிட்டு வந்ததுன்னு அறிகிறீர்கள். எல்லாத்துக்கும் ஆத்மஸ்மர அந்த சம்சர்க்கம் இருந்தாதான் இந்த நாலேஜ் எல்லாமே வரும். இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகையினால எல்லா பொருள்களுக்கும் பாவனை வரணும். நீங்கள் உங்களுடைய ஆத்ம சத்தையினாலதான் இதற்கெல்லாம் சத்தையும் ஸ்புரணமும் ஏற்படுகிறது. ந ததோ அதிகா. அப்பா அதை காட்டிலும் வேற ஒரு விஷயமே கிடையாது சார், புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் தத்தா ஏவ, தத்தா எப்படியானது, இருத்தலானது, உங்களுடைய இருத்தல் தான் எல்லா பொருள்களுக்கும் போனது உண்மையோ, அதே மாதிரி அதுல தோன்றுதல் எனக்கூடிய ஒரு ஸ்புரணம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அது ஒளிர்கிறது. பானம் அப்படின்றது ஒளிர்கிறது. அது எங்க ஒளிர்கிறது? உங்களுடைய ஆத்ம பானம் தான் அந்த பானம் இல்ல? அததான் டெய்லி நம்ம கற்பூரம் அமைக்கும் போது தத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ தமேவ பாந்தம் அனுபாதிசம் தம் ஏவ பாந்தம். அவர் ஒளித்தாரே ஆனால் இதெல்லாம் ஒளிரும். ஆணுயிரோடு இருந்தாதான் இதெல்லாம் ஒளிரும்.
அவர் ஒழித்தாதான் இதெல்லாம் ஒழியும் அப்படின்னு இந்த சந்திரனோ சூரியனோ அக்னியோ மின்னலோ பிரம்மம் ஒழித்ததுன்னா இதெல்லாம் ஒழியும் தவிர அவர் இல்லாமல் இதெல்லாம் ஒழிக்காது. ஆத்ம சத்தை தான் இந்த சந்திரனோ சூரியனோ மின்னலோ அக்னியோ வாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய கொடஞானமோ படஞானமோ குசூல ஞானமோ இல்லையா, இந்த ஞானங்கள் எல்லாமே இந்த அறிவுகள் எல்லாம் எது வாங்கிக்கிறது? இப்படி ஆத்ம சத்தை ஆத்மஸ்புரணம் தான். எப்படி ஆத்ம சத்தையானது எல்லா விஷயங்களும் இருக்கிறதோ அதை விட வேறு இல்லை, அதை காட்டிலும் வேறு இல்லையோ ந ததோ அதிகா, அதை காட்டிலும் வேறு இல்லையோ ததா ஏவ, அதே மாதிரிதான் இந்த ஸ்புரணம் ஏஷா ஆத்மஸ்புரணத்தா அதிகம் ந, இதை விட ஆத்மஸ்புரணத்தை விட வேறாக எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பிலாசபிக்குள்ள போகும். ஒரு பொருளை பார்த்தால் ஒரு ஞானம் ஏற்படுகிறது, எனக்கு வெளிச்சம் இல்லையா, அதான் பிரகாசம், அதுதான் பொருளை எனக்கு உணர்கிறது. இந்த வெளிச்சமானது பொருள்கள்ல இருந்ததே ஆனால் அது எனக்கு தெரிகிறது. வெளிச்சம் இருட்டுல ஒண்ணுமே தெரியல, வெளிச்சம் வந்ததுன்னா நான் அதை பாக்குறேன் இதை பாக்குறேன் எல்லாத்தையும் பாக்குறேன், எனக்கு பிரிக்கிறது இல்லையா, இதுக்கு பேர் தான் ஸ்புரணம் அப்படின்னு பேரு. இதே மாதிரி எனக்கு பலவிதமான அறிவுகள் விருத்திகள் வந்து கொண்டே இருக்கிறது, எண்ணங்கள் இல்லையா, அதை நினைக்கிறேன் இவளை நினைக்கிறேன் அவளை நினைக்கிறேன் அதை நினைக்கிறேன் இதை நினைக்கிறேன், மாறி 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 என்னுடைய மனசுல ஞானங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஞானானி பகுரூபாணி தேஷாம் ச விஷயாஹபி அஹங்காரே அனுசஜ்யந்தே ஸ்தோத்ரே மணிகணா இவ. எத்தனையோ விதமான எண்ணங்கள் இல்லையா. முதல் 2 வருஷத்துல இந்த சத்தையும் புலனமும் எப்படி ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்தது, அதெல்லாம் உண்மையிலேயே இதெல்லாம் எம்பெரிக்கல் ஸ்புரணங்கள் தான். உண்மையிலேயே அந்த சத்தியம் ஸ்புரணமும் ஆத்மாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொன்னான். இப்போ இதுல என்ன சொல்றேன்னா, இந்த பர்செப்ஷன்லாம் அறிவுகள் நமக்கு வருகிறது இல்லையா, நமக்கு எப்படி வருகிறது அறிவுகள்? பல ரூபமாக இருக்கிறது இல்லையா. கடஞானம், பட்டஞானம், தூண் ஞானம், சுவர் ஞானம், சேர் ஞானம், கட்டில் ஞானம் எல்லாம் வருகிறது. மேடை ஞானம், உட்கார்ந்து இருக்கவருடைய ஞானம், எதிர்க்க உட்கார்ந்துருக்க உங்களுடைய ஞானம் எல்லாமே எனக்கு வருது இல்லையோ. ஞானானி பகுரூபாணி, பலவிதமான எண்ணங்கள்லாம் வருகிறது. தேசாம்ச அதே மாதிரி இல்லையா, அதே மாதிரி பகு விஷயாக அப்படி நிறைய விஷயங்களும் வருது, நிறைய அறிவுகள் வருது, நிறைய விஷயங்களும் எனக்கு வருகிறது. வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொவிஷன், வேரியஸ் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால வேரியஸ் கைண்ட். உடம்பு இருக்கு, படம் இருக்கு, தூண் இருக்கு, சுவர் இருக்கு, நான் பாக்குறேன், தூண் ஞானம் வருது, கொடை ஞானம் வருது, விஷயங்களும் பலவாக இருக்கிறது, என்னுடைய ஞானமும் பலவாக இருக்கிறது, எண்ணங்களும் பலவாக இருக்கிறது. ஞானானி பகுரூபாணி, அதே மாதிரி விஷயாச்ச தேசாம் அப்படி, விஷயங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியறதுன்றத பாருங்க. எல்லாம் நான் பார்ப்பதனால்தான் அது இருக்கிறது, நான் இருக்கு என்று அறிவதனால்தான் அது இருக்கு, நான் அதை அறிவதனால்தான் அது இருக்கு. எல்லாம் என்னுடைய அகங்காரத்துல எனக்கு தெரியறது அப்படின்னு தெரியறது. எனக்கு தெரியறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதை விட வேறானவன், இதுவாக எனக்கு தெரியறது. எதெல்லாம் எனக்கு இதுவாக தெரிகிறது உலகத்துல? இந்த புஸ்தகம் இது, இந்த ரிமோட்டு இது, இந்த தூண் இது, இந்த சேர் இது, என் மனைவி இது, எங்க அப்பா இது, என் புள்ள இது, நானாக எதுவுமே இல்லை, எல்லாம் இதுதான், எல்லாம் இதுவாக இருக்கு. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியறது? எல்லாம் என்னுள்ள அடக்கமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சாதான் இதெல்லாம். எல்லாம் அகங்காரே அனுசஜ்யத்தே, இங்கன்னா வந்து ஒட்டுறது, எல்லாம் ஆல் கனெக்டட் டு மை ஈகோ சென்ஸ் வந்துட்டு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, பலவிதமான ஞானங்கள் எனக்கு இந்த மனசுக்குள்ள, இந்த ஹிருதயத்துக்குள்ள எல்லா நாலேஜும் வருது. நான் எப்படி இருக்கேன்? எல்லா நாலேஜ்லயும் நான் இருக்கேன். பட்டஞானத்துல, கட்டஞானத்துல, தூண் ஞானத்துல, சவல் ஞானத்துல, சேர் ஞானத்துல, கட்டில் நாலேஜ்ல எல்லாத்தையும் நான் இருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கயிறு, இதுல பலவிதமான நவமணிகள் கோத்து இருக்கு. ஆனா இது எதுலயுமே அந்த மணி இருக்கிறதே தெரியல.
அது இருக்கு. பகவான் ரொம்ப அழகாக சொன்னார். எங்க அது சொன்னார் அப்படின்னா 7வது சாப்டர்ல மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சத் அஸ்தி தனஞ்சய, என்னை விட வேறானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா அர்ஜுனான்னு சொன்னார். சரியா புரியல, ஆனா திடீர்னு சொல்றாருன்னு. அதெல்லாம் மானச உல்லாசத்தின் மூலமாதான் சுரேஸ்வராச்சாரியார் மாதிரி சொல்லும் போதுதான் நமக்கே புரிக்கும் இந்த அர்த்தங்கள்லாம். ஐயோ இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கான்னு. மத்தகா என்னை தவிர பரதரம்னா தத்தோ அதிகான்னு சொன்னார. மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சித் எதுவுமே இல்லப்பா அஸ்தி ஜனஞ்சயா. எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மயி சர்வம் புரோதம், எல்லாம் எங்கிட்ட கோக்கப்பட்டிருக்கிறது. எங்கிட்ட கோக்கப்பட்டிருக்குப்பா பாருங்க. தடஜானம் பட்டஜானம் எல்லாம் எங்க கோக்கப்பட்டிருக்கு? என்னிடம் கோக்கப்பட்டிருக்கு. இதுதான் அவர் சொன்னார். இந்த ஞானங்கள்லாம் பல வகையாக இருக்குப்பா. எல்லா அகங்காரே அனுசஜ்யத்தே. அந்த அகங்காரத்தில் எப்படி இருக்குன்னா சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு அங்க 7வது சாப்டர்ல 7வது ஸ்லோகத்துல சொன்னாரோ இல்லையா, அப்படியே ஆச்சாரியார் எடுத்துட்டார். சூத்ரே மணிகனா இவ, எப்படி இந்த பேர்ல்ஸினுடைய ரோல்லாம் எப்படி அந்த கயறுல கோக்கப்பட்டு புரோத்தம் கோக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி புரோத்தம் சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு பகவத்கீதையில. ஞானானி பகுரூபாணி தேஷாம் ச விஷயா அபி, பகுரூபாணி ஞானானி தேஷாம் விஷயாச்சாபி எல்லா அகங்காரே அனுசஜ்யத்தே. எப்படின்னா சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சூத்ரே மணிகனா இவ இதெல்லாம் ஆத்மாலதான் கோக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. 5வது ஸ்லோகம் பிரகாஷா பிரகாஷ அபின்னம் ஏவ ஏதத் விஸ்வம் சர்வஸ்ய பாசதே லஹரி புத்புதாதீனாம் சலிலாத்ன ப்ருதக் ஸ்திதிஹி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள சொன்னாக்க இது புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ கங்கைக்கு போறோம், இல்ல கடலுக்கு போறோம், இல்ல கடல்ல காத்து வீசுகிறது, அலை அடிக்கிறது. அலை வேற தண்ணி வேறையா இல்லையா? அதுல குமிழ் எல்லாம் வருது இல்லையா? குமிழ் எடுத்து காமிங்க, அலையை எடுத்து காமிங்க, காமிக்க முடியுமா உங்களால? அலையும் தண்ணி தான், குமிழும் தண்ணி தானே இல்லையா? லஹரி புத்புதாதீனாம் அப்படின்னாரு. இந்த அலையோ குமிழியோ அது சலிலாத் ந ப்ருதக் ஸ்திதிஹி, தண்ணியை விட வேறான ஒரு நிலை அந்த அலைக்கு இருக்குமா? இருக்காது. இந்த தத்துவம் தான் ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நா போர் நமுதச்சதே. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எப்படி நமக்கு புரிய இருப்பாங்க. லஹரி அப்படின்னா அலை, புத்புதம் அப்படின்னாக்க குமிழ், இல்ல அப்படி உண்டாகி பிளாக் பிளாக் அப்படின்னு வந்து உண்டாகி செது போகுது. அதெல்லாம் தண்ணி தானே. தண்ணியை விட வேறானது இருக்கான்னு அது தோன்றுகிறது. ஆனா தண்ணியை விட வேற இல்ல. தலிலா எப்படியோ இது புரிஞ்சுட்டாலோ இல்லையோ. இப்ப இந்த திருஷ்டாந்தத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நான் தாஷ்டாந்தத்தை சொல்லிவிடுவேன். அது என்ன? ஏத்தத்து இப்படித்தான் இந்த உலகமும் சர்வஸ் எல்லாமே பிரகாச அபின்னம், இந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய தோன்றுதல் எனக்கூடியதுக்கு வேறற்றதாக இருந்து கொண்டு சர்வசிய பாசத்தை எல்லாத்தையும் தோணுகிறது. இந்த வேவாகும் குடலானது எப்படி இந்த வேவானது பபுளானது இதுக்கெல்லாம் தனியான எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையோ, இதை வாட்டரை விட வேறாக இல்லையோ, அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஸ்புரணமும் சத்தாவும் இருக்கணும்னா அந்த ஆத்மா கிட்ட இருந்தா வந்தாகணும், பிரம்மத்துக்கிட்ட இருந்தா வந்தாகணும். அந்த பிரம்மத்தை தவிர்த்து இது எதுவுமே இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லலாம். சத்தையும் ஸ்புரணமும் எங்க இருந்து வரணும்? பிரம்மத்துக்கிட்ட இருந்தா வரணுமே தவிர உலகத்துல அந்த கெப்பாசிட்டியே எதுக்கும் கிடையாது. எல்லாம் ஜடமான பதார்த்தங்கள். இதுக்கு சத்தையும் ஸ்புரணமும் வரணுமே ஆனால் அப்படின்னு. இப்போ ஒரு டவுட் சார், இன்னொரு ப்ரூஃப். இப்போ அறிவுன்னு ஒண்ணு வருது, அது எப்படி சார்? பொருள்கள்ல சத்தம் இருக்கு, ஸ்புரணம் விளங்குகிறது இருக்கு.
எனக்கு விளங்குகிறது, நான் ஒருத்த சம்பந்தப்படுத்த. அது எப்படி? அதான் சொன்னேன், ஆத்மால இருந்து வந்து இன்னொரு இன்னொரு ஆங்கிள் பார்ப்போம், ப்ரூஃப் கொடுக்குறேன். ஜானாமி இத்யேவ யத் ஞானம் பாவானாவிஷ்ய வர்த்ததே ஞாதம் மயா இதி தத் பశ్చాத் விஸ்ராம்யதி அந்தராத்மனி. நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள்ல நான் சொல்லிட்டேன், இதை நாம புரிந்து கொள்வோம். எது ஞானம் பாவானாம், நமக்கு இது குடம் அப்படின்னு குடத்தை பார்த்தேன், இது குடம்னு ஞாபகம் வந்துச்சு. சேரை பார்த்தேன், இது சேர் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. இது போன் அப்படின்னு பார்த்தேன், இது செல்போன் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஞானம் எது ஞானம் பாவானு அப்படின்னா விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் என்ன, எது உள்ள பூந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானாமி இத்யேவ வர்த்ததே, ஜானாதி அப்படின்றதுதான் இருக்கு. இது குடம், அறியப்படும் பொருள், இதை அறிகிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இதுல இப்ப நான் சொல்றது பாருங்க, என்னுடைய இங்க நான் இருக்கேன், என்னுடைய மனசு இருக்கு, என்னுடைய கண்ணு இருக்கு, என்னுடைய கண்ணும் மனசும் சேர்ந்து அந்த பொருளை பார்த்தது. பார்த்த உடனே என்னுடைய கண்ணும் பொருளும் அந்த பொருளாக மாறியது, கடாகார விருத்தியாக மாறியது. அதுக்கு அது உள்ள என்னுடைய ஆத்மா போச்சு. முன்னாடியே போக முடியும், ஆத்மா இல்லாம அதுங்களுக்கு போகிறதுக்கு தெரியாத போச்சு. அது எனக்கு இது குடம் என்று அறிவித்தது. கடாகார விருத்தியை அணுகினது என்னுடைய கண்ணும் மனசும் உள்ள போனது. இது குடம் என்று அறிய வைத்தது நான். இந்த ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அங்க போச்சு, ஆத்மாவோட சேர்ந்துதான் போச்சு, ரிஃப்ளெக்ஷனா அங்க போச்சு. ஆனா எனக்கு தான் அந்த நாலேஜ் வருது. இப்படி இதுல அறிதல் எனக்கூடியது அந்த பொருளை போய் சேர்ந்தது. ஞாதம் மயா, இது எனக்கு தோன்றுகிறது. மயா ஞாதம், என்னால் இது அறியப்பட்டது அப்படின்றது பின்னாடி வருது. அதுதான் அந்தராத்மனி விஸ்ராமியதே. அப்பாடான், அதுதான் இங்க வந்து சார். இதுதான் ஒரு தடவையும் நடக்கிறது சார். இந்த ஸ்புரணம் அல்லது ரெவலேஷன்ன்றது இந்த குவாலிட்டி ஆஃப் ஆத்மால இருந்து தான் வந்ததே தவிர பொருள்ல இருந்து வரல சார். இதை புரிந்து கொள்ளுங்கள். இது அங்க போச்சு. ஜானாமின்னு ஒரு அம்சம், ஞாதம் மயா, நான் அறிகிறேன்னு ஒரு ஜானாமின்றது எல்லாத்தையும் அறிகிற மாதிரி சாமான்யமா இந்த விருத்தி ஞானம் எல்லாத்து மேலேயும் போடுவேன். எனக்கு என்ன வேலை? என் மனசுக்கு எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒட்டோம்னா பார்த்து கொண்டே இருக்கும், திக் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு வேலை வெட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இருக்கு போயிட்டே இருக்கும். ஆனா நான் அறியுமே. ஆனால் இப்ப நான் உங்காத்துக்கு வரும்போது எவ்வளோ ஸ்கூட்டர் பார்த்தேன் இல்லையா, எவ்வளவு பண்ண, எதுவுமே எனக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகல. உங்கா மாத்திரம் எனக்கு தோன்றது. அது எப்படி சார் கரெக்டா வந்தீங்க? உங்க கண்ணு தானே, உங்க மைண்ட் தானே எல்லாத்தையும் தானே பார்த்தது சார். அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகல சார், தொந்தரவு பண்ணாதீங்க சார். எப்படி அது கரெக்டா நீங்க சொன்ன அடையாளம்? அந்த கடை மாத்திரம், அந்த ஹோட்டல் வந்த உடனே எதிர்க்க திரும்பிடுங்க சார் நீங்க, அது மாத்திரம் ஞாபகம் வந்து. அதுக்கு நடுவில் எத்தனையோ கடை இருக்கு, எவ்வளவு ஜுவல்லர் ஷாப் இருக்கும். உங்க ஆத்துக்கு வரும்போது வந்து உடனே எனக்கு ரிஜிஸ்டர் ஆகல. நீங்க சொன்ன அந்த ஹோட்டல் மாத்திரம் எனக்கு கரெக்டா ரிஜிஸ்டர் ஆச்சு. எதிர்க்க இருக்கிற ஸ்டேஜ் நீங்க சொன்ன 4வது வீடு மாத்திரம் எனக்கு ஆச்சு. இந்த 3வது வீடு 2வது வீடு எல்லாம் பார்த்துட்டு தானே 4வது பண்ணிருப்பீங்க. 1வது வீடு எப்படி இருந்தது சொல்லுங்கன்னா அதை தெரியாது. அதெல்லாம் மனசு போகல சார். எவ்வளவு ஸ்கூட்டர் பார்த்தீங்க வழியில? சொல்லுங்க, எவ்வளவு ஸ்கூட்டர் பார்த்தீங்க? எவ்வளவு தெரியுங்க? என்னுடைய மைண்ட் எல்லாத்தையும் பாக்குறது, ஆனா ஆத்மா அதை கிரகிக்கிறது. மயாஞாத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஜானாமின்றது சர்வசாமான்யமா இருக்கு, மயாஞாத்தம்ன்றது விசேஷமாக இருக்கிறது, அது பின்னாடி ஏற்படுகிறது. இப்படிதான் அந்தராத்மாலதான் எல்லா ஞானமும் இருக்கு. ஆகையினால இதுவே ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, இந்த சத்தாஸ்புரணமானது ஆத்மாவுக்கு சேர்ந்தது, பொருள்கள்ல சேர்ந்த நான் இன்வால்வ் ஆனாதான் அது எனக்கு தெரிகிறது. அப்படிதான் என் கண்ணு காதா பட்சம் அது ஜடமா எல்லாத்தையும் பார்த்துருக்கு, அவ்வளவுதான். எனக்கு அது அறிவை உண்டு பண்ணவில்லை இல்லையா? அந்த அறிவை உண்டு பண்ணக்கூடியதுக்கு காரணம் என்னுடைய ஆத்மாதான். ஆகையினால இந்த ஸ்புரணமானது இந்த ஆத்மாவுக்கு சேர்ந்ததை தவிர பொருள்களுக்கு சேர்ந்தது இல்லை. அசத்கல்பார்த்தகம் ஆத்மாத்மகம் இதி பாசத்தே அப்படின்னு சொல்லிட்டான். அசத்கல்பார்த்தகமா அசத்தான வஸ்துக்களுக்கு ஒப்பான இந்த பிரபஞ்சத்தை அடைந்ததாக சதாத்மகம் பாசத்தே உண்மை சுரூபமாக விளங்குகிறதோ அது யாரு? எஸ்யைவ ஸ்புரணம், அந்த அவருடைய ஸ்புரணத்தினால்தான். எஸ்யைவ ஸ்புரணாது, அவர் இருக்கிறதுனாலதான் எல்லாம் ஸ்பிரிக்கிறது தவிர
அவர் இல்லை என்றால் அவரின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்ற முடியும். இதெல்லாம் மனசுல வச்சிருந்துதான் சொல்றான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. சத்தா வேணும், ஸ்புரணம் வேணும், இருத்தல் வேணும். அசையனம்னா என்ன அர்த்தம் இல்ல? சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நகே தேவம் தேவோ நகலு குஷலஹா ஸ்பந்தித்தும் அப்படி. இந்த ஸ்பந்தனம் தான் அங்க சொல்றது. இந்த விஷயத்தை செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்துக்கும். இதுதான் இந்த விளக்கானது இருக்கு. அது சிவ தத்துவமா இருக்கு. அது பிரகாச தத்துவம், விமர்ச தத்துவம். அம்பாள் இருக்கார். அம்பாள் இல்லாம இது நடக்காதுப்பா, இது இல்லாம அம்பாள் இருக்காதுப்பா. இவ ரெண்டு பேரும் சத்தாஸ்புரணமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். வாக்குக்கும் அர்த்தமாகத்துக்கும் இருக்கிற மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தத்துலதான் அங்க புரிய வைக்கிறோம். இத வேற ஆங்கிள் புரிய வைக்கிறது. இப்படி வேதாந்தத்தினுடைய ஆங்கிள் இவர் எது புரிய வச்சார்? ஜானாமி இத்யேவ யத் ஞானம் பாவான் ஆவிஷ்ய வர்த்ததே. இந்த ஞானமானது பாவான் ஆவிஷ்ய, இந்த பொருள்களில் உள்ள பூந்துண்டு ஆவேசம் பண்ணி உள்ள பூந்துண்டு ஜானாமி இத்யேவ வர்த்தது, இதை அறிகிறேன் அப்படின்றதுதான். இதுல இந்த நாலேஜ் ஆனது அதுல போயிட்டு பிறகு ஞாதம் மயா, என்னால் இது அறியப்பட்டது என்று தத் பశ్చాத், பிறகு அது அந்தராத்மனி விஸ்ராமியதே, அது போய் அந்த அந்தரா இன்னர் செல்ஃப்ல போய் அப்படி உட்கார்ந்து சார், ரெஸ்ட் ஆச்சு சார். அது இப்படித்தான் இந்த ஸ்புரணமும் ரெவலேஷனமும் ஆத்மாவுக்கு சம்பந்தமாக இருக்கிறதே தவிர அவுட் சைடு ஆப்ஜெக்டுக்கு சம்பந்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி, இதே மாதிரியே கடகாதிகானி காரியானி விஸ்ராம் எந்த மிருதாதிஷு, இங்க ஆத்மால எப்படி ஞானமானது அங்க உங்களுக்கு வருதோ அதே மாதிரிதான் மிருத்துலதான் இந்த கடமானது இருக்கு. அதே மாதிரி பரமேஸ்வரன் கிட்டதான் இந்த ஆத்மா, இந்த பிரபஞ்சமானது இருக்கு அப்படின்னு சொல்ல போற. 7வது 6 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். இதனுடைய மேல் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகங்கள் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா புரிஞ்சுட்டோம்னாக்க நல்லா புரியும். பல விஷயங்கள் இதன் மூலமாக புரிய வைக்கிறார் சுரேஸ்வராச்சாரியார். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த திங்கட்கிழமை